உஜ்ஜவல் சிங் வலதுசாரி சித்தாந்தத்தின் தீவிர ஆதரவாளர். ஜூலை 31 இந்த சங்கி தனது நண்பர்களிடம் தான் ஒரு இரவு விருந்து வைப்பதாக கூறினார். அவரது நண்பர்கள் எங்கிருந்து பணம் கிடைக்கும் என்று கேட்டார்கள். அவர் அதை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று பதிலளித்தார். எனவே இந்த சங்கி தனது 13 நண்பர்களை ஊபி கோரக்பூரில் உள்ள பிரியாணி பே என்ற அசைவ உணவகத்தில் அழைத்துச் சென்றார். அவரது நண்பர்கள் சிலர் சைவ உணவை ஆர்டர் செய்தனர், சிலர் அசைவ உணவை ஆர்டர் செய்தனர். உஜ்ஜவல் தனக்காக சைவ உணவை ஆர்டர் செய்தார். அனைவரும் உணவை முடித்து கொண்டிருந்த போது உஜ்ஜவல் தனது அசைவ நண்பர்களிடம் ஒருவரிடம் தனக்கு ஒரு கோழி எலும்பை அனுப்பச் சொன்னார். கோழி எலும்பை பெற்ற பிறகு அதை தனது சொந்த சைவ தட்டில் வைத்து தனது சைவ உணவில் அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக கூறி ஒரு காட்சியை உருவாக்க தொடங்கினார். இதனால் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்கலாம். 13 பேருக்கான உணவுக்கு பணம் செலுத்துவதை தவிர்க்கலாம். அவரது முழு திட்டமும் இதுதான். இந்த சம்பவம் ஒரு கடுமையான யதார்த்தத்தை எடுத்து காட்டுகிறது. ஊபியில் சங்கிகள்லாம் வேலை இல்லாமல் எப்படி இருக்கிறானுங்க, இளைஞர்கள் வேலை இல்லாமல் எப்படி இருக்கிறானுங்க, சாப்பாட்டு கூட குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. கடைசியில் என்னாச்சுன்னாக்க அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பதிவாயிருக்கு. அதில் அந்த சங்கியை பிடிச்சிட்டாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், யோகி ஆதித்யநாத் ஊபியில் எல்லா குற்ற செயல்களும் நடக்கிறது ஃபுல்லாக ஊபியில் தான் நடக்குது அதிகமாக. அதுலேயும் சங்கிகள் மூலியமாக தான் நடக்குது. காரணம் என்னன்னாக்க தலைவன் எப்படியோ அப்படி தான் தொண்டர்களும் இருப்பாங்க. இவர் வெறும் ஹிந்து முஸ்லீம் இது மாதிரியான செய்திகளே செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க நாட்டில் முன்னேற்றம் இருக்குமா? அதான் பாருங்கள், இதில் நம்ம கலைஞர் டிவியில் வந்ததையும் அதை பாருங்கள். சங்கித்தனம் பலவிதம், அதில் 20 ஒரு விதம். உத்தரப்பிரதேச கோரக்பூரில் 13 நண்பர்கள் ஒரு உணவகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சைவ உணவு நிறைய ஆர்டர் செய்திருக்கிறார்கள். பணத்தை கொடுக்கும் நேரம் வந்ததும் சைவ உணவில் எலும்பு துண்டு கிடந்ததாக சொல்லி பிரச்சனை செய்திருக்கிறார்கள். ஆனால் சிசிடிவி பதிவுகளில் பணம் கொடுப்பதை தவிர்க்க அவர்கள்தான் எலும்பை உணவில் வைத்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய பிளானிங் பண்ணி நடக்கிறாங்க. இதெல்லாம் 1-2 நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்குது. அடுத்த செய்தி பாருங்கள். பெங்களூரில் இந்த 3 பேரையும் பாருங்கள். 3 பேரும் சங்கிகள் தான். அதாவது இந்து ராஷ்டிராவோ ஏதோ ஒரு சேனா அதோட அமைப்பில் உள்ளவனுங்க இந்த 3 பேரும். மிகவும் கவலை அளிக்கிறது. வெறுப்பு அவர்களை எவ்வளவு தூரம் கொண்டு சென்றுள்ளது. கர்நாடகாவின் பெலகாவியில் சாகர் பாட்டீல், நாகங்கவுட பாட்டீல் மற்றும் கிருஷ்ண மதார் ஆகிய 3 பேர் பள்ளி குடிநீரில் விஷம் கலந்து 11 அப்பாவி குழந்தைகளை மருத்துவமனைக்கு அனுப்பினர். காரணம், ஒரு முஸ்லீம் தலைமை ஆசிரியர் சுலைமான் கோரிநாயகாவை இடமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தார். ஸ்ரீராம் சேனாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்த மோசமான செயல் வகுப்புவாத வெறுப்பின் கொடூரமான ஆழத்தை காட்டுகிறது. வெறுப்பு அரசியலை தூண்டுவதாக குழந்தைகளுக்கு விஷம் கொடுப்பதா? மதவெறிக்கு மேல் குழந்தைகளுக்கு விஷம் கொடுப்பது வெறுப்பு அல்ல, இது பயங்கரவாதம் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுதுங்க. இதில் கர்நாடகாவில் முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த பிஜேபி இந்த சங்கிகள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை முடுக்கி விட்றதுனால எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்கன்னு அவர் சொல்கிறார். அந்த குழந்தைகள்லாம் இறந்து போயிருந்தாக்க என்ன ஆகிருக்கும்? கிட்டத்தட்ட 50-60 பிள்ளைங்க அங்கே படிக்குது. அதில் போய் இந்த நாய்கள் விஷத்தை கலந்துருக்கிறானுங்க. அந்த படித்தது எல்லாமே இந்து குழந்தைகள் தான். அப்படியே அது அப்படியே இந்த முஸ்லீம் மேலே விழுந்து அங்கே ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுவோம், அந்த ஹெட் மாஸ்டரையும் பணியிட மாற்றம் பண்ணிடலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், இப்படிங்கிற பிளானில் இதெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. இது நம்ம நாடு எந்த அளவு மோசமான நிலைமையை போயிட்டுருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு நான் தேர்தலில் தில்லுமுல்கள் எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நான் வெளியிடுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த தேர்தல் அதிகாரிகள் எல்லாருமே சிறைக்கு, ஓய்வு பெற்றிருந்தாலும் சிறைக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு மிரட்டியிருக்கிறாரு. இவர்கள் ஜெயித்தது எல்லாமே போலிகள். ஏன்னா இவர்களால் மக்கள் ஆதரவோடெல்லாம் வர முடியாதுங்க.
மற்ற வாக்கு சீட்டு முறையில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் எல்லாத்துலேயும் இவங்க வந்து டாப்பில் வராங்க. காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம், பிஜேபி 0 தான். ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வரும்போது இவங்க பாட்டு அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து தட்டி கேட்க வேண்டியது காங்கிரஸ் தான். ஆனால் இவர்கள் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுனால தான் இந்த சங்கிகளுடைய இந்த 10 ஆண்டு கால கடுமையான ஒரு இருண்ட காலத்தை இந்தியா சந்திச்சிருக்குது. இந்த இருண்ட காலம் போனதில்லை 10 வருஷம், அதை மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு 50 வருஷம். ஏன்னா அந்த அளவு மோசமான நிலைமையில் இந்தியா இருக்குது. எந்த நேரத்தில் பொருளாதாரம் கீழே விழும்னு சொல்ல முடியாது. இதை வெளிநாட்டிலேருந்து பணம் மாதம் மாதம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவு தாங்குது நம்ம நாடு. மற்றபடி நம்ம ரொம்பவும் வருத்தப்படுறோம். ஆட்சி மாறணும், அதுதான் ஒரே முடிவு.